கொரோனாவால் நிலவி வரும் நெருக்கடியான காலகட்டத்தில் அமெரிக்காவில் நாட்டு மக்களுக்காக 74.7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி உதவி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அமெரிக்க மக்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 90,000 ரூபாய் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. இதுவரை அங்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 42 லட்சத்தை கடந்து மேலும் அதிகரித்து வருகிறது. அதேபோல் பலியானவர்களின் எண்ணிக்கை 1.48 லட்சத்தை தாண்டி உள்ளது. இதற்கிடையே மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை அந்த நாட்டு அரசு அவ்வப்போது செய்து வருகிறது. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு கொரோனா நிதி உதவி திட்டம் குறித்து அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்டீவன் நுச்சின் வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரி மார்க் மெடோஸும் கலந்தாலோசித்துள்ளனர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டீவன் நுச்சின் கொரோனா நெருக்கடி காலத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டு மக்களுக்காக 2ஆம் கட்ட நிதியுதவி தொகுப்பை அறிவிக்க இருக்கிறோம் என்று கூறினார். மேலும் இந்த திட்டமானது 74.7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலானது எனவும் இதன்படி அடுத்த மாதம் அமெரிக்க மக்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 90,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தனிநபர் வரும் ஸ்டீவன் நுச்சின் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி சில லட்சங்களுக்கு மேல் வருமானம் பெறுபவர்களுக்கு நிதியுதவி செய்யப்படாது என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்கு அதிபர் முழு ஆதரவு அளித்துள்ளதாகவும் ஸ்டீவன் நுச்சின் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்குதல் உலகம் முழுவதும் தீவிரமடைந்துள்ள சூழலில் அதிகமான குழந்தைகள் தற்பொழுது இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சமீபத்தில் அமெரிக்காவில் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு இருந்த சூழலில் தற்போது ஆஸ்திரேலியாவின் ராயல் குழந்தைகள் மருத்துவமனையில் 3 வாரங்களேயான ஒரு குழந்தை கொரோனா வைரஸுக்கு சாதகமாக சோதனை செய்துள்ளது. அந்த குழந்தையின் பெற்றோருக்கு வைரஸ் தொற்று இருந்ததை அடுத்து பிறந்த குழந்தைக்கும் பாதித்துள்ளது. குழந்தை பிறந்த தீவிர சிகிச்சை பிரிவில் மேலும் 4 பாதிப்புகள் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளன. மருத்துவமனையின் NICUவில் 2 பெற்றோர், ஒரு நோயாளி மற்றும் ஒரு சுகாதார ஊழியர்களுக்கு கோவிட்-19 இருப்பது கண்டறியப்பட்டதாக சுகாதார மற்றும் மனித சேவைகள் அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. இதனால் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக வரும் கர்ப்பிணி பெண்கள் அதிக அச்சத்தில் உள்ளனர். விக்டோரியாவின் புகழ்பெற்ற ராயல் குழந்தைகள் மருத்துவமனையில் 100க்கும் அதிகமான கர்ப்பிணி பெண்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது பிறந்த குழந்தைக்கும் கொரோனா வைரஸ் தொற்று பரவியிருப்பது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தை பிரசவிக்கும் தாய்மார்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரியவர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதித்தால் அதிகப்படியான மூச்சுத்திணறல் மற்றும் இருமல் ஏற்பட்டு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பிறந்த சில நாட்களேயான குழந்தைகளுக்கு இவ்வித வைரஸ் தொற்றுகள் பாதித்தால் கடும் நெருக்கடிகளுக்கு குழந்தைகள் ஆளாகக்கூடும் என பெற்றோர்கள் அஞ்சுகிறார்கள். ராயல் குழந்தைகள் மருத்துவமனையில் மிகுந்த சுகாதார வசதிகளோடு மேலும் தொற்று பரவாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனையின் தலைவர் கூறியுள்ளார். ஜூலை 12 முதல் ராயல் மருத்துவமனையின் பட்டாம்பூச்சி வார்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஊழியர்களும் பெற்றோர்களும் சோதிக்கப்படுவார்கள் என்று சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் இதுவரை 4 வயதுக்குட்பட்ட 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கோவிட்-19 நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொடிய வைரஸிலிருந்து குழந்தைகளும் விடுபடவில்லை. குழந்தைகளுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படாமல் இருக்க பெற்றோர்கள் மிகுந்த கவனத்தோடு குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று குழந்தை மருத்துவரும் ராயல் குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவ தலைவர் கூறினார். காய்ச்சல், தும்மல், வேகமாக சுவாசித்தல் மற்றும் மனநிலை அல்லது நடத்தை மாற்றங்கள் ஆகியவை குழந்தைகளிடையே கோவிட்-19 இருப்பதற்கான அறிகுறிகள். இது ஒரு வயது வந்தவர்களுக்கான நோய் மட்டுமல்ல. இது வைரஸ் தாக்குதலிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் சரியாக இல்லாத போது அவர்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சீனாவில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தற்போது முதன்முறையாக 61 பேருக்கு ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீன சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சீனாவில் கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு தற்போது புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் வெளிநாடுகளிலிருந்து வந்த 4 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. மேலும் உரும்கி நகரில் ஏற்பட்டுள்ள கொரோனா பரவல் காரணமாக சீனாவில் மீண்டும் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் காரணங்களால் சீன கடற்கரை நகரமான தலியனில் கொரோனா மருத்துவ பரிசோதனையை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. அதேபோல் சின்ஜியாங் மாகாணத்திலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பு கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வந்த காலகட்டத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளோடு அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு நடவடிக்கைகளினால் சீனாவில் கடந்த ஏப்ரல் மாதம் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்தது. இந்த நிலையில் சீன தலைநகர் பெய்ஜிங் அருகே உள்ள அக்சின் என்ற பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் கொரோனா தொற்று பரவ தொடங்கியது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெய்ஜிங் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் தொற்று பரவல் கட்டுக்குள் வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.
அபுதாபிக்கு வரும் அனைத்து பயணிகளும் தங்களது தொற்று இல்லாததை உறுதி செய்யும் விதமாக PCR பரிசோதனை சான்றிதழை வைத்திருப்பதோடு புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட பல வளைகுடா நாடுகளில் கொரோனா தொற்று பரவலாக அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இதனால் தொற்று பரவலை கட்டுக்குள் வைக்க துபாய் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் அபுதாபிக்கு அல்லது அபுதாபி வழியாக எமிரேட்ஸ் வரும் அனைத்து பயணிகளும் தங்களது கொரோனா இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் PCR பரிசோதனையில் தங்களுக்கு எதிர்மறை முடிவுகள் வந்திருக்கும் சான்றிதழ்களை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என அபுதாபி சர்வதேச விமான நிலையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது தங்கள் நாட்டிற்கு வரும் விமான பயணிகளின் பாதுகாப்புக்காக மேலும் சில புதிய விதிமுறைகளையும் பாதுகாப்பு அம்சங்களையும் அபுதாபி சர்வதேச விமான நிலையம் அறிவித்துள்ளது. இது குறித்து அறிவிப்புகளை தங்களது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதன்படி பயணிகளுக்கான உதவிகள் கிடைக்கும் எனவும், ஆனால் அவர்கள் விதிமுறைகளை பின்பற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு விமான நிலையமோ விமான நிறுவனமோ எவ்வித பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாது என குறிப்பிட்டுள்ளது. மேலும் அபுதாபி விமான நிலையத்தில் இருந்தோ அல்லது அதன் வழியாகவோ பயணிக்க நேர்ந்தால் பயணத்திற்கு முன்பு அதற்கான விதிமுறைகளை சரிபார்த்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளது. அதேபோல் அரபு எமிரேட்ஸுக்கு வரும் பயணிகள் தங்களது பயணத்திற்கு 96 மணி நேரத்திற்கு முன்பாக தங்களது கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அரபு எமிரேட்ஸுக்கு வந்த பின்பு மீண்டும் ஒருமுறை PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் முகக்கவசம் மற்றும் கையுறைகள் அணிவது, சமூக இடைவெளி கடைபிடிப்பது போன்ற முக்கிய விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. கொரோனா வைரஸ் உலகின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஒன்றான காசா பகுதியை கடுமையாக பாதித்துள்ளது. கோவிட்-19 அதிக எண்ணிக்கையிலான பாதிப்புகள் இங்கு வேகமாக பரவி வருவதாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய தரைக்கடலில் உள்ள கடலோர பகுதி 365 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 2 மில்லியன் மக்கள் வசித்து வருகிறார்கள். சதுர கிலோமீட்டருக்கு சுமார் 6000 மக்கள் இங்கு வாழ்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கு பல மருத்துவ பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொழிலாளர்கள் பல பகுதிகளில் தெருக்களில் கிருமி நீக்கம் செய்து சுகாதாரமாக இருக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர். இருந்தாலும் தொற்று பரவல் அதிதீவிரமாக காசா பகுதி முழுவதும் பரவி அதிக எண்ணிக்கையிலான பாதிப்புகளை உருவாக்கி வருகிறது. தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அனைத்து இடங்களுக்கும் பரவி மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இங்கு முதலில் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய 1860க்கும் மேற்பட்டோர் பிரிக்கப்பட்டு 26 தற்காலிக தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டனர். அந்த மையங்களில் ஒன்று ரஃபா எல்லை கடலில் அமைந்துள்ளது. சிலர் 21 நாட்களுக்கும் அங்கு தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டனர். எகிப்து மற்றும் இஸ்ரேலுக்கான எல்லைகள் மார்ச் மாதம் நடுப்பகுதியில் இருந்து மூடப்பட்டுள்ளன. அப்போது நாடு திரும்பியவர்கள் மட்டுமே காசா பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டார்கள். குறைவான மருத்துவ உபகரணங்களால் சிகிச்சை அளிப்பதில் கடுமையான தொய்வு ஏற்பட்டுள்ளது. சில மையங்களில் மருத்துவ உபகரணங்கள் இருந்தாலும் காசா பகுதியில் சுகாதார பாதுகாப்பு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. 2 மில்லியன் மக்களுக்கு 63 வெண்டிலேட்டர்கள் மற்றும் 78 தீவிர சிகிச்சை படுக்கைகள் மட்டுமே உள்ளன. பாலஸ்தீனிய சிவில் பிரச்சினைகளுக்கு பொறுப்பான இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்பான கோகாட் உலக சுகாதார அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட சோதனை உடைகளை வழங்குவதை ஒருங்கிணைத்ததாக கூறியது. இருப்பினும் போதிய மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்கள் இங்கு இல்லை. சுகாதார அமைச்சகம் அவசரகால நிலையை அறிவித்துள்ளது. தொற்று பரவாமல் தடுக்கும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஏற்படுத்துவதோடு முகக்கவசங்கள், கை கழுவுதல் போன்றவற்றிற்கான விழிப்புணர்வையும் மக்களிடையே ஏற்படுத்தி வருகிறது. காசா பகுதியை ஆட்சி செய்யும் இஸ்லாமிய குழு ஹமாஸின் நடவடிக்கைகள் வைரஸை கட்டுப்படுத்த தவறினால் அதன் விளைவுகள் பேரழிவை தரும் என்று எச்சரித்துள்ளது. இங்கு மக்கள் தொகையில் சுமார் 75% அகதிகள் உள்ளனர். அனைவரும் ஐநா நிவாரணம் மற்றும் பாலஸ்தீன அகதிகளுக்கான தொழிலாளர்களின் ஆதரவை பொறுத்து அவர்கள் நிவாரணங்கள் பெறுகிறார்கள். இங்கு மாலை 5 மணி முதல் அதிகாலை வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பொது வாழ்க்கை பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சமூக இடைவெளி மற்றும் பொருத்தமான சுகாதார நடவடிக்கைகள் ஒரு சவாலாகவே இன்னும் இருக்கின்றன. குறிப்பாக குறுகிய வீதிகள் மற்றும் அகதிகள் முகாம்களில் தங்குமிடம் போன்றவற்றில் வைரஸ் பரவல் அதிகமாக பரவி வருகிறது. இஸ்லாமிய குழு ஹமாஸ் மற்றும் கத்தார் நாடு நெருங்கிய உறவாக இருப்பதால் பலவித உதவிகளை செய்து வருகிறது. மேலும் ஐக்கிய அமீரகம் காசா மக்களுக்கு தொடர்ந்து நிதி உதவி வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. அதன்படி கத்தார் $10 மில்லியன் கொடுத்தது. தேவைப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் $100 கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் உள்ளூர் அலுவலகத்தின் மதிப்பீடுகளின்படி காசாவில் உள்ள மருத்துவ வசதிகள் முதல் 100 கொரோனா வைரஸ் பாதிப்புகளுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்க முடியும். அதன் பிறகு அந்த பகுதி வெளிப்புற ஆதரவை நம்பியிருக்க வேண்டும்.
தொற்று பரவல் மேலும் அதிகரிக்காமல் இருக்க மக்களை வீட்டிலேயே இருக்குமாறு அரசாங்கம் தொடர்ந்து கேட்டு வருகிறது. மேலும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் கலைஞர்கள் வீட்டில் தங்குவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. இதையடுத்து வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு நிறுவனங்களும் தங்களது ஊழியர்களை வீடுகளில் இருந்து பணியாற்ற அனுமதித்தன. ஆனால் கொரோனாவின் தாக்கம் குறையவில்லை. இதையடுத்து முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் உலகம் முழுவதும் கூகுள் ஆல்பபெட் நிறுவனத்தின் ஊழியர்கள் இந்த ஆண்டு முழுவதும் வீட்டிலிருந்தே பணியாற்ற கடந்த ஏப்ரல் மாதம் அனுமதி அளித்தது. தற்போது பணியாளர்களால் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய முடியும் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு வீட்டிலிருந்தே பணியாற்றும் காலத்தை வரும் 2021ஆம் ஆண்டு ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று கூகுள் மற்றும் ஆல்பபெட் நிறுவனங்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான தகவல்களை கூகுள் ஆல்பபெட் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு இமெயில் வாயிலாக தகவல் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானில் கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சுமார் 80 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடாக இருக்கிறது. ஈரானின் புனித நகரான கூலிலில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஈரானின் வடக்கு பகுதியில் உள்ள சுற்றுலா நகரமான கிலானில் கொரோனா தொற்று அதிக அளவில் பதிவு செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது ஈரான் அரசின் செய்தி தொடர்பாளர் அலி ரஃபி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஈரானின் அரசு ஊடகம் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரானின் அரசு செய்தி தொடர்பாளர் அலி ரஃபி உட்பட மேலும் சில அரசு அதிகாரிகளுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானில் இதுவரை 2,93,606 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தற்போது வரை 2,55,144 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தொற்று அதிகரித்து காணப்படுவதால் ஈரானின் அதிபர் ஹசன் ரவுஹானி புனித இடங்களில் கூடும் மக்கள் சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கு முன்னர் சுமார் 3.5 கோடி மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்தில் இருப்பதாக அதிபர் ஹசன் ரவுஹானி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இல்லத்திற்கு வெளியே ஜெருசலேமில் முக்கிய போராட்டங்கள் நடந்தன. சிசேரியாவில் உள்ள நெதன்யாகுவின் கடற்கரை இல்லத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆரம்பத்தில் கொரோனா அச்சுறுத்தலை கட்டுக்குள் கொண்டு வந்த பின்னர் நாட்டின் கோவிட்-19 பாதிப்புகளை நிர்வகிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் தவறியதை கண்டித்து பல விமர்சகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இஸ்ரேல் மே மாதத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக அவசரமாக ஊரடங்குகளை தளர்த்தியது. சிலர் மீண்டும் இயல்பு நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தியதை தொடர்ந்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டது. இதனால் இஸ்ரேலில் புதிய தினசரி நோய் தொற்றுகள் நாளொன்றுக்கு சராசரியாக 2000 உயர்ந்துள்ளன. வைரஸ் கட்டுப்பாடுகள் பொருளாதாரத்தை நொறுங்க செய்துள்ளது. வேலையின்மை கிட்டத்தட்ட 20% உயர்ந்துள்ளது. அரசாங்கத்தின் நிதி உதவி எங்கும் போதுமானதாக இல்லை என்று எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த அரசாங்கம் எந்த ஒரு முறையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசாங்கம் சமீபத்தில் புதிய உதவி நடவடிக்கைகளை அறிவித்த போதிலும் அரசாங்கத்தின் நிதி உதவி சலுகைகள் எங்கும் போதுமானதாக இல்லை என்று எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். கொரோனா வைரஸ் நெருக்கடியை கையாள்வதில் அரசாங்கம் தோல்வியுற்றதாக விமர்சகர்கள் கருதுகின்றனர். நெத்தன்யாகுவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆர்ப்பாட்டங்களுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. மேலும் 60,000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் கண்ட கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி இஸ்ரேலின் கௌரவத்தை பராமரிக்குமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்டுக்கொண்டனர். கடந்த சில வாரங்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றன. தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கலந்து கொண்டனர். போராட்டத்திற்கு வந்தவர்களில் பலர் முகமூடிகளை அணிந்திருந்தனர். ஆனால் போதுமான அளவு சமூக இடைவெளி எதுவும் பின்பற்றப்படவில்லை. இதனால் போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் நீர் பீரங்கிகளை பயன்படுத்தினர். பலரை கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர். இது போராட்டக்காரர்களுக்கு மேலும் கோபத்தை உள்ளாக்கியுள்ளது. சமீபத்திய வாரங்களில் பொருளாதார அழுத்தங்கள் அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகள் மற்றும் பணி நிறுத்தங்களின் விளைவாக வேலை இழந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் போதுமானதாக செய்யவில்லை என்று பல இஸ்ரேலியர்கள் கருதுகின்றனர். பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள பல இழப்பீட்டு தொகுப்புகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆனால் தங்களுக்கு வாக்குறுதியளிக்கப்பட்ட எந்த ஒரு நிதியையும் இதுவரை செய்யவில்லை என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கேரளாவில் தொற்றின் வேகம் குறைந்துள்ள நிலையிலும் நோய் பரவலை முற்றிலும் கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.
சுகாதாரத்துறையினர், பத்திரிகை அதிபர்கள் உட்பட பல துறை தலைவர்களுடன் நடந்த ஆலோசனையில் தற்போதைய சூழ்நிலையில் முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டாம் என்றும், நோய் தீவிரம் உள்ள பகுதிகளில் மட்டும் கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக, மேலும் கொரோனா சிகிச்சையில் கேரளாவின் தனியார் மருத்துவமனைகள் அரசுடன் சிறப்பான முறையில் ஒத்துழைக்கின்றன எனவும் கூறியுள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் பொது வார்டுகளில் 2300 ரூபாயும், அவசர சிகிச்சை பிரிவில் 6500 ரூபாயும், வெண்டிலேட்டர் அவசர சிகிச்சை பிரிவில் 11500 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே கேரளாவில்தான் தனியார் மருத்துவமனையில் மிக குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்று கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் மெக்சிகோவும் ஒன்றாகும். நியாகூவல் கோயட்டில் நகரில் இறப்பு விகிதம் அதிகரித்து நகராட்சி கல்லறைகள் நிரம்பி உள்ளதால் அடக்கம் செய்வதில் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் மெக்சிகோ நகரத்தின் கிழக்கே அமைந்துள்ள நெசாகூவல் கோயட்டில் நகரில் உள்ள நகராட்சி கல்லறையில் அடக்கம் செய்வதற்கு போதுமான இடம் இல்லாததால் உடல்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் கொரோனா வைரஸ் தொற்று நோய் மேல்களை அதிகரித்து வருவதால் தொடர்ந்து உடல்கள் வந்த வண்ணம் உள்ளது. புதிய வருகைக்கு இடமளிக்க தொழிலாளர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட சவப்பெட்டிகளை அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். கல்லறை பகுதிகளுக்குள் இடம் இல்லாததால் தெருக்களில் சவப்பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சிறு குழந்தைகளின் சவப்பெட்டிகள் அகற்றப்பட்டு தெருவில் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து வரும் உடல்களுக்கு இடமளிக்க வேண்டியுள்ளதால் இவ்வாறு அகற்றப்படுகிறது. உடல்கள் அடக்கம் செய்வதில் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து முறையான பதில்கள் இல்லாத போது எச்சங்கள் எரிக்கப்பட்டு சாம்பல் வெகுஜன புதைக்குழிகளில் புனரமைக்கப்படுகிறது. கோவிட்-19 மெக்சிகோ மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 25 நிலவரப்படி இது 42,645 இறப்புகள் மற்றும் 3,78,285 மொத்த நோய் தொற்றுகளுடன் 4வது மோசமான நாடாக உள்ளது. குறிப்பாக நியாகூவல் கோயட்டில் நகரம் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது மெக்சிகோவின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நகராட்சியாகும். சதுர கிலோமீட்டருக்கு 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளனர். இதனால் வைரஸ் இங்கு எளிதில் பரவுகிறது. இங்கு வசிக்கும் பல உள்ளூர்வாசிகள் சிறு வணிகங்களை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்றனர். வைரஸ் பாதிப்பினால் தங்களது தொழிலை செய்ய முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இங்கு அதிக பாதிப்புகளை தொடர்ந்து இறப்பு விகிதம் அதிகரித்து இருப்பதால் தங்கள் தொழில்களை தொடங்க முடியாமல் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர். வேலை இல்லாததால் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி உள்ளனர். ஒருபுறம் வைரஸ் தொற்றின் அச்சம், மறுபுறம் பொருளாதார நெருக்கடி என இவர்களை கடுமையாக பாதித்துள்ளது. வைரஸ் பரவல் பெரிய பாதிப்பு எண்ணிக்கையை எடுத்துள்ளது. வைரஸ் பரவலாக எல்லா இடங்களிலும் ஊடுருவி உள்ளது. மெக்சிகோ நகரத்தை சுற்றியுள்ள கடுமையான பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் நெசாவுல்காயட்டில் ஒன்றாகும். ஆனால் இந்த அரசாங்கத்தின் செயல்களை பற்றி பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பலர் நாட்டில் ஊரடங்கு மிக மெதுவாக செயல்படுத்தியதாகவும் கட்டுப்பாடுகளை மிக விரைவாக நீக்கியதாகவும் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். நெசாவுவல் காயட்டிலின் மேயர் கட்டுப்பாடுகள் மிக விரைவில் குறைக்கப்படுவதை தாம் உணர்ந்ததாக கூறினார். இறந்தவர்களுக்கு கல்லறைகளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மக்கள் இறந்துவிட்டனர். இறந்தவர்களில் பலர் தகனம் செய்யப்படுகிறார்கள். நெசவாவூல் காயட்டில் உள்ள தகன தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 8 அல்லது அதற்கு மேற்பட்ட உடல்களை தகனம் செய்வதாக தெரிவித்தனர். தூக்கப்படுகிற பல குடும்பங்களுடன் தொடர்பு கொள்வது கடினம் எனவும், மேலும் பலர் வைரஸ் பாதித்துவிடும் என்ற அச்சத்தினால் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிக்கும் வருவதில்லை என உடல்களை அடக்கம் செய்யும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். கழிவு நீரில் கொரோனா வைரஸ் பரவுகிறதா என்பதை கண்டறியும் முயற்சியில் லண்டன் நகரம் முதல் கட்ட சோதனையில் இறங்கியுள்ளது. இந்த ஆய்விற்காக ஜூலை 16 முதல் ஜூலை 19 வரை லண்டனின் கழிவு நீரில் 60% சுத்திகரிக்கும் கிரீன்வே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து தினசரி மாதிரிகள் எடுக்கப்பட்டன. சமூகத்தில் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறதென்றால் ஆரம்ப குறியீடுகள் என்ன என்பதை கண்டறிவதே இந்த சோதனை. கழிவு நீரின் மூலம் கொரோனா வைரஸ் பரவுகிறது என்பதற்கான சோதனைகள் முழு வீச்சில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது லண்டனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மற்றும் புதுமையான தொழில்நுட்பமாகும் என்று லண்டன் நகரத்தின் நீர் மற்றும் கழிவு நீரின் இயக்குனர் கூறினார். இந்த ஆரம்ப முடிவுகள் சற்று ஊக்கமளிக்கின்றன என்றும், மேலும் மிடில்செக்ஸ் லண்டன் சுகாதார பிரிவு மற்றும் லண்டனின் மருத்துவமனைகளின் கூடுதல் தகவல்களை பெற்றால் அது வைரஸை எதிர்த்து போராட உதவும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். வின்சர் பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சிக்கான கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டிடியூட்டின் நிர்வாக இயக்குனர் தலைமையிலான குழு இந்த மாதிரிகளை ஆய்வு செய்தது. இந்த திட்டம் உலக அளவில் பயன்படுத்தப்படும் இதே போன்ற கட்டமைப்பை பின்பற்றுகிறது. இது சமூக தொற்று நோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான நம்பிக்கைக்குரிய முடிவுகளை உருவாக்கியுள்ளது என்று லண்டன் தெரிவித்துள்ளது. கழிவுநீர் தொடர்பான கோவிட்-19 ஆராய்ச்சிக்கான கனேடிய கூட்டணிகள் லண்டன் நகரம் மற்றும் மிடில்செக்ஸ் லண்டன் சுகாதார பிரிவு பங்கேற்பதன் ஒரு பகுதியாக இந்த வார முதல்கட்ட சோதனை திட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளது. இந்த முயற்சி கனேடிய நீர் வலையமைப்பின் தலைமையிலான நகராட்சிகள், பயன்பாடுகள், விஞ்ஞானிகள்
பொது சுகாதார நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களின் தேசிய ஒத்துழைப்பாகும். ஆனால் இதுவரை இந்த சோதனை மாதிரியினை ஏற்படுத்தும் வைரஸின் மரபணு அறிகுறிகளுக்கான எந்த ஆதாரத்தையும் அளிக்கவில்லை. இருப்பினும் லண்டன் நகரம் இந்த வைரஸ் சமூகத்தில் இல்லை என்று அர்த்தமில்லை என்று கூறுகிறது. இதனால் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. வைரஸிற்கான கழிவு நீரை கண்காணிக்கும் செயல்முறை இன்னும் புதியது. எனவே கோவிட்-19 பரவுவதை தடுக்க உதவும் உடல் ரீதியான தூரத்தை தொடர்ந்து பராமரிக்கவும் அனைத்து சமூக பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் பொதுமக்களுக்கு இது வலியுறுத்தியுள்ளது. ஆராய்ச்சியின் முடிவுகள் வெற்றி பெற்றால் இது உலக நாடுகள் அனைத்திற்கும் ஒரு பெரிய வரமாக இருக்கும் என இந்த ஆராய்ச்சி குழு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் சூழலில் தற்போது மத்திய அரசு நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு விவரங்களை வெளியிடுவதை நிறுத்தியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி மாத இறுதியில் இந்தியாவில் முதல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் தொற்று எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் ஆயிரங்களில் கடந்த தொற்று எண்ணிக்கை மே, ஜூன் மாதங்களில் வெகு விரைவாக லட்சங்களை எட்டியது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக இந்தியாவில் ஒரு நாள் தொற்று பாதிப்பின் எண்ணிக்கை தினமும் 50,000-ஐ நெருங்கி வருகிறது. இதனால் 3 நாட்களுக்குள் கொரோனா தொற்று ஏற்படுபவர்களின் எண்ணிக்கை 1.5 லட்சத்திற்கு மேலாக அதிகரிக்க துவங்கியுள்ளது. கடந்த ஜூலை 24ஆம் தேதி இந்தியாவில் கொரோனா பாதிப்பின் காரணமாக 12,87,945 இருந்த நிலையில் தற்போது 14,82,503 உயர்ந்துள்ளது. இதில் 4 நாட்களுக்குள் சுமார் 2 லட்சம் அளவிலான தொற்று பாதிப்புகள் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் நாட்டில் ஏற்பட்டு வரும் தொற்று எண்ணிக்கைகள் குறித்த புள்ளி விவரங்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தினமும் வெளியிட்டு வந்தது. ஆனால் தற்போது நாட்டில் ஏற்படும் மொத்த கொரோனா பாதிப்புகள் குறித்த விவரங்களை வெளியிடுவதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நிறுத்தியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தற்போது சிகிச்சையில் உள்ளோர் எண்ணிக்கை, குணமடைந்தோரின் எண்ணிக்கை மற்றும் பலியானோர் எண்ணிக்கை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு முன்வரை வெளியிடப்பட்டிருந்த மொத்த பாதிப்பு எண்ணிக்கையும் கைவிடப்பட்டுள்ளது. நாட்டில் தொற்று எண்ணிக்கை தீவிரமாக அதிகரித்து வரும் சூழலில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கைகளை மறைக்கும் விதமாக மத்திய அரசு மேற்கொண்டிருக்கும் இந்த செயல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் அதிகமான இறப்புகள் ஒவ்வொரு நாடுகளிலும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்புகளுக்கும் இறப்புகளுக்கும் பெண்களை விட அதிகமான ஆண்களை பாதிக்கப்படுகின்றன. உலக அளவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் 75% அதிகமான ஆண்களை பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த ஆய்வு ஒன்று சமீபத்தில் துபாயில் நடத்தப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கோவிட்-19 வழிகாட்டுதல்களையும் சமூக இடைவெளியையும் பின்பற்றாமல் 2 தனித்தனி கூட்டங்களுக்கு பிறகு 5 குடும்பங்களைச் சேர்ந்த 47 பேர் புதிய கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆண்கள்தான் என்று புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இது குறித்த சோதனைகளில் மரபணு மற்றும் ஹார்மோன் காரணிகளால் ஒரு பெண்ணின் நோய் எதிர்ப்பு சக்தி ஆண்களை விட சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கான சான்றுகள் தெரிவிக்கின்றன. சமூக சூழ்நிலைகளில் ஆண்களின் வழக்கமான செயல்கள் நெரிசலான இடங்களுக்கு செல்வது, உணவகங்கள், கஃபேக்கள் போன்றவற்றிற்கு செல்வது போன்றவற்றால் அதிகமான ஆண்களுக்கு தொற்று நோய் பரவி அபாயத்தை அதிகரிக்கின்றது. இவ்வாறு ஆண்கள் ஆங்காங்கே சங்கமிப்பதால் ஆண்களுக்குள் அதிகமாக பரவுகிறது. மேலும் அதிகமான ஆண்கள் புகைப்பிடிப்பதால் இந்த வைரஸ் தொற்று மிக எளிதில் அவர்களை தாக்குகிறது. இவ்வாறு புகைப்பிடித்தல் ஒரு கோவிட்-19 நோயாளியை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பை உண்மையில் பாதிக்கிறது. மேலும் அவரது உடல்நிலையை மோசமாக்கக்கூடும். குறிப்பாக இது மோசமான சுவாச நோயாக இருப்பதால் புகைப்பிடிப்பவர்களுக்கு புகைப்பிடிப்பதால் நுரையீரல் சேதமடைகிறது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து தொற்று தீவிரமடைய செய்கிறது. ஆனால் புகைப்பிடிக்காதவர்களின் நுரையீரல் அவ்வாறு அல்லாமல் தொற்று நோயை எதிர்த்து போராடுகிறது. இதனால் ஓரளவு வைரஸ் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது. பெண்கள் அவ்வாறு இல்லாமல் இயற்கையிலேயே சற்று சுகாதாரத்தோடும் நல்ல உணவு முறைகளை எடுத்து தங்கள் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் இவர்கள் சற்று பாதுகாக்கப்படுகிறார்கள். இருப்பினும் ஒரு நோயாளியின் மீட்பு நேரம், வயது மற்றும் மருத்துவ வரலாற்றை பொறுத்தது. மேலும் அவர்கள் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுகிறார்களா என்பதையும் பொறுத்தது. வைரஸ் தொற்று பாதிக்காமல் இருப்பதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிக காரணமாக இருந்தாலும் பாதித்தவர்கள் குணமடைவதற்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அவசியமானது. எனவே பாதுகாப்பு முறைகளையும் தாண்டி நல்ல உடல், ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் உள்ளவர்களுக்கு நோய் தொற்றுகள் பாதித்தாலும் விரைவில் குணமடைய வாய்ப்புள்ளதாக இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றது.